சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பாட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறீங்களா? சரி, வேதம் வாசிக்கிறவங்க கொஞ்சம் ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடந்த நாட்கள்ல இருந்து நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நியாயாதிபதியுடைய புத்தகத்தினுடைய பின்னணியை பார்த்தோம். யோசுவாவை குறித்து பார்த்திருக்கிறோம். முதல் நியாயாதிபதியாக இருக்கிற ஒத்தியனலை குறித்து நாம் தியானித்தோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒத்தியனன் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு? நியாயம் விசாரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 வருஷம் தேசம் அமைதலாய் காணப்பட்டது. அதே 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒத்தியனல் மரித்த பிற்பாடு திரும்ப இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை சேவிக்கல. கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தாங்க சொன்னா பொல்லாப்பானதை செய்த நிமித்தமாய் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாரை எழுப்புறார்னா மோவாபின் ராஜாவாய் இருக்கிற எக்லோன் என்ன பண்ண எழுப்புகிறார். இந்த எக்லோன் என்ன பண்ணார்னா அவரு மட்டும் வரல, யாரை கூட்டின்னு வர்றாருன்னா வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். பாருங்க, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க. இங்க பாருங்க, அதாவது மோவாப்பின் ராஜாவா இருக்கிற எக்லோன் மாத்திரம் வரல, கூட யாரை கூட்டிட்டு வரான்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு அம்மோன் புத்திரரையும் மோவாப்பரையும் கூட்டின்னு வந்து இஸ்ரவேலை முறியடித்து இஸ்ரவேல்ல பிரதானமாய் பட்டணமாய் காணப்படுகிற ஒன்று பேரிச்ச மரத்தின் பட்டணங்களை என்ன பண்ணினான், அதாவது பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை 18 வருஷம் அவனா அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தனாக இருந்தான். திரும்ப இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது 2வது நியாயாதிபதியாக இருக்கிற ஏகுத்த கர்த்தர் அவனை எழுப்புகிறார். ஆமென். எழுப்புகிறாரு ஏகுத்தன் அவனை கர்த்தர் எழுப்புகிறார். ஏகுத்த குறித்து சொல்லப்பட்டு இருக்குது 15ஆம் வசனத்துல 3:15 பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். தகப்பன் பெயர் வந்து கேரா. இவர் இடதுகை பழக்கமுள்ளவராக இருந்தாரு. அதே 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இஸ்ரவேலை 80 வருஷம் நியாயம் விசாரித்தார். 80 வருஷம் இஸ்ரவேல என்ன உண்டாயிற்று? அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். கவனிக்கலாம். இந்த எக்லோனை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன். இந்த எக்லோன் வந்து ஒரு ராஜாவா இருப்பதற்கு தகுதியே இல்லாதவன். காரணம் என்னன்னா இவரை குறித்து சொல்லப்படுது சூழித்த, அதாவது சரீரம் உடையவன், நல்ல கனத்த எடை உள்ளவன். யாருன்னு சொன்னா இந்த எக்லோன். இவருடைய எடை எத்தனை கிலோன்னு சொல்லி இருக்கிறேன்? 220 கிலோ. அது மாத்திரம் இல்ல, இவர் ஒரு யுத்த வீரனும் இல்லை. அதாவது அப்படி ஒரு ராஜான்னா ஒரு யுத்தம் பண்ணுவதா இருக்கணும். இவர் யுத்த வீரனும் இல்லை, நல்ல கனத்த எடை உள்ளதா இருந்ததுனால அவர் ஒரு 10 அடி ஸ்டெப்பு எடுத்து வச்சா கூட மூச்சு வாங்கும். இவர் ராஜாவை இருப்பதற்கே தகுதி இல்லை. ஆனா எப்படி மோவாப்பு தேசத்துக்கு இவர் ராஜாவாக காணப்பட்டார்னா மந்திரம் தந்திரம் செய்வதில் இந்த எக்லோன் வந்து மகா கில்லாடியாக காணப்பட்டார். அதனால என்ன பண்ணுவார்னா எக்லோன், அதாவது மோவாப் தேசத்தை சுற்றிலும் அங்கங்க சிலைகளை வச்சிருவார். சிலைகளுக்குள்ள அசுத்தாவி இருக்கும். இப்போ எதிரி மோவாப் தேசத்துல வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த இப்போ கில்கால் வழியா ஏகுத்து வந்தார்னு இருக்குது. அந்த கில்கால் வழியா வரும்போது அங்க இருக்கிற சிலையில இருக்கிற ஆவியானது யாரு மேல இறங்கன்னா எக்லோன் மேல இறங்கும். இந்த எக்லோன் என்ன பண்ணுவார்னா அந்த ஆவி எக்லோன் மூலியமா சொல்லும். என்ன சொல்லன்னா இது போல இந்த திசையில இருந்து எதிரிகள் 40 பேர் வராங்க, 30 பேர் வராங்க, இன்னாரு வராங்கன்னு சொன்ன உடனே மோவாப்பின் ஜனங்கள் எல்லாம் நம்ம ராஜா இங்க இருந்துக்கினே எந்த திசையில யார் இன்னார் வராங்க என்பதை அதை சரியா சொல்லுகிறாரு என்று சொல்லி ஜனங்க இவருக்கு எக்லோனுக்கு என்ன பண்ணா பயந்தாங்க, நடுங்கினாங்க. செல்வாக்கு உள்ளவராகவும் காணப்பட்டார். இவரு என்ன இடம் உள்ளவரு? எத்தனை இடம் உள்ளவரு? 220 இடம் உள்ளவர். இப்போ ஏகுத்த கத்தனவனை எழுப்பினார். ஏகுத்து இடதுகை பழக்கம் உள்ளவர் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இப்போ கில்காலின் வழியா யாரு புறப்பட்டு வரணும்? 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்குமா?
அவனும் கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்தில் இருந்து திரும்பி வந்து ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய் விட்டார்கள். கவனிக்கலாம். இப்போ 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கில்காலின் வழியா யாரு புறப்பட்டு வராரு? ஏகுத்து புறப்பட்டு வராரு. சிலைகள் எல்லாம், விக்கிரக சிலைகள் எல்லாம் படுத்து கொண்டது. அந்த சிலைகள் இருக்கிற ஆவி ஒன்றும் யாரு மேல வரல, எக்லோன் மேல வரல. காரணம் என்னன்னா, அவர் ஆவில நிறைந்து வந்தவராக காணப்பட்டார். அதனால தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையை பயணிக்கணும் சொன்னா, ஆவில நிறைந்தவர்களாக நாம காணப்படணும். ஆவில இருந்தா தான் மாம்சத்தின் கிரிகளை அழிக்க முடியும். எத்தனையோ ஊழியக்காரருடைய காரியங்களை கேட்குறோம். அதாவது பாவங்களில் இருக்கிறாங்க, இந்த பாவத்தில் இருந்தாங்க, அந்த பாவத்தில் இருந்தாங்க, இதனால ஜெயிலில் போட்டாங்கன்னா பார்க்குறோம். காரணம் என்னன்னா, ஆவியை இழந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆவில இருப்போம்னா, பரிசுத்த ஆவியில நிறைந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம பயணிப்போம்னா, மாம்சத்துல உண்டாகிற கிரிகளை நம்ம அழிக்கிறவர்களாக காணப்படும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக காணப்படும். அதனால வாலிப வயசுல இருக்கிற உங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணும்? ஆவில நிறைஞ்சு காணப்படணும். பாருங்க, ஆவில நிறைஞ்சு வந்ததுனாலதான் விக்கிரக சிலைகள் என்ன பண்ணுச்சு? படுத்து கொண்டது. அங்க இருக்கிற ஆவிகளுக்கு ஒன்றும் வேலை செய்யல. அதனால ஆவில நிறைஞ்சி நம்ம இருந்தா தான் அதை மாம்சத்தின் கிரிகளை அழிக்க முடியும். ஆவில நிறைந்து நம்ம காணப்பட்டாதான் நமக்கு விரோதமாக எழும்புகிற மாந்திரிகமாக இருக்கட்டும், மந்திர தந்திரங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் படுத்து கொள்ள முடியாது செய்வார். அப்போ ஏகுத்து எப்படி புறப்பட்டு வந்தார்னா, ஆவில நிறைந்து நம்ம புறப்பட்டு வந்தார். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, கவனிங்க, 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம்னா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் பெலிஸ்தரு தாகோன் கோயிலில் வைக்கிறாங்க. தாகோனுடைய சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு என்ன பண்ணுச்சு? விழுந்துச்சு. வந்து பார்க்குறாங்க, கால் உடஞ்சிருக்குது, விழுந்து போயிருக்குது. மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா, அது காலை சரிப்படுத்தி முன்னாடி கொஞ்சம் கொண்டு வந்து, அதாவது தாகோன் சிலை வைக்கிறாங்க. திரும்ப வந்து திறந்து பார்க்குறாங்க, தாகோன் சிலை எங்கே விழுந்து போயிருக்குது? வாசகட் மேலே விழுந்து சுக்குநூறாக உடைந்து போயிருக்குது. அதுல இருந்து தான் பெலிஸ்தர் கொண்டு வந்த பழக்க வழக்கம் தான். நம்முடைய தெய்வம் எங்கே விழுந்துடுச்சு? தாகோன் சிலை மேலே, வாசகட் மேலே விழுந்துடுச்சு தாகோன் சிலை. அதனால நம்ம தெய்வம் விழுந்ததுனால பெண் பிள்ளையானவங்க வாசக்காலம் மிதிக்கக்கூடாது, அதை தாண்டி தான் போகணும், அதில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பழக்கம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா பெலிஸ்த தேசத்துலேருந்து வந்த ஒரு பழக்கமாக இருக்குது. தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை உடன்படிக்கை பெட்டியாக வைத்திருக்கிறார். நமக்குள்ள வேதம் இருக்குது பாருங்க. உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய மகிமை இருந்ததுனால தான் அதற்கு முன்பதாக எழுது விழுந்தது, தாகோன் சிலை விழுந்தது. அதனால நமக்குள்ள வேதம் இருக்கணும். பிற்பாடு ஆவில நிறைந்தவர்களாய் காணப்படும்னா நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியம் அது விழுந்து போகும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஜெயமுள்ளதாய் காணப்படும். மாம்சத்தின் கிரிகளை அழிக்கிறவர்களா இருப்போம். ஆமே. பாருங்க, எப்படியும் ஊழியம் செய்யலாம் நினைச்சுக்காதீங்க. பாருங்க, மாம்சத்தின் கிரிகளை அழிச்சு நம்ம ஊழியம் செய்யும் போது நம்முடைய ஊழியம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதுல கர்த்தர் என்ன பண்ணா நம்முடைய ஊழியத்துல பிரியப்படுவார். ஆமே. சரி, கவனிக்கலாம். இப்போ வராரு, ஏகுத்துக்கிட்ட வராரு, அதை காணிக்க கொண்டு வராரு. அது காணிக்கல, மூலமொழியில என்ன சொல்லப்படுனா கப்பம் கட்ட முடியாது வரார். கப்பம் கட்ட முடியாது வந்துட்டு பிற்பாடு ஒரு இடத்துல ஒரு ரகசியத்தை பேசணும், எங்க ஆண்டவர் சொன்னார் என்னவனே கூட இருக்கிற எல்லாரையும் இந்த எக்லோ என்ன பண்ணிட்டாருன்னா அனுப்பிட்டார். அனுப்பிட்ட பிற்பாடு பாருங்க, இவர் என்ன பழக்க முடியவர்? இடது கை பழக்க முடியவராக இருந்தார். பாருங்க, நான் வலது கை பழக்கம் உள்ளவன். நான் வாளுடைய உரை எங்க வச்சிருப்பேன்னா இடது பக்கத்துல தான் என்ன பண்ணியிருப்பேன், கட்டி வச்சிருப்பேன். இப்படி எடுத்து தான் என்ன பண்ணுவேன், நான் சண்டை இடுவேன். ஆனா இவரு இடது கை பழக்க முடியவராக இருந்ததுனால வாளுடைய உரை எங்க வச்சிருக்கிறாரு? பவுச்ச வலது பக்கத்துல வைத்து இருக்கிறார். இந்த எக்லோன் யார் இடத்துல பேசினாலும் கவனிக்கலாம், இடது பக்கத்துல தான் பார்த்து பேசினே இருப்பேன். ஏன்னா டக்குன்னு கத்தி உருவிட போறான்னு சொல்லி பார்த்து பேசினே இருப்பார். அதே போல ஏகுத்தை எந்த பக்கம் பார்க்கிறாருன்னா இடது பக்கம் தான் பார்த்துன்னு இருக்கிறார். பார்த்துனே இருக்குமோனே இவர் இடது கை பழக்கம் உள்ளவரால வலது பக்கத்துல இருந்து பவுச்சில இருந்து கத்தி எடுத்து என்ன பண்ணா ஒரே சொரு வயத்துல சொன்னா இருப்பாருங்க,
அழகோடு கூட உள்ள போய் மாட்டிச்சு. எழுத்து பார்க்குற வரல, கீழே வந்தார், மரித்து போனார், அறைய சாத்தினார், எக்காலம் ஊதுனார். ஆயத்தமா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கனா புறப்பட்டு வந்தாங்க. மோவாபியரை முறியடித்தாங்க. தேசத்துல அமைதல் உண்டாயிற்று. எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாரு? நியாயம் விசாரித்தாரு. 80 வருஷம் நியாயம் விசாரித்தாரு. இஸ்ரவேல்ல 80 வருஷம் என்ன பண்ணா அமைதல் உண்டாயிற்று. ஆக இரண்டாவது நியாயாதிபதியாக இருக்கிற ஏகூத் மூலியமா கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்று சொன்னா, தேவ பிள்ளைய நம்ம ஆவில நிறைஞ்சு ஊழியம் செய்யணும். பாருங்க, யாரு வந்தாலும் இந்த சிலைகள்ல இருக்கிற ஆவி யாருக்கு சொல்லணும்? எக்லோனுக்கு சொல்லணும். ஆனா ஏகூத் வர சொல்லல. காரணம் என்னன்னா, ஆவில நிறைந்து புறப்பட்டு வந்த நிமித்தமா சிலைகள் படுத்து கொண்டது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய மகிமை இருந்ததுனால்தான் தாகோன் சிலை கீழே விழுந்தது. அதனால ஆவில நிறைந்து காணப்படுவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஜெபிக்கலாமா? சரி, அம்மா வந்து ஜெபம். சோதரம் 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 தகப்பனே, அப்பா எங்கள் அதிகமான இஸ்லாமின் தகப்பனே, அப்பா இதோ இந்த வேலையில கூட என் தேவனப்பா நாங்கள் நேரங்களை வீணாய் வீதாய் செலவிடாதபடிக்கு என் தேவனப்பா வேதத்தில் உள்ள மறுபொருட்களை என் தேவன் கற்க என் தேவன் உதவி செய்ததற்காய் நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இதோ தகப்பன், அப்பா நாங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ தகப்பன் கற்றுக் கொடுத்த ஊழியக்காரை கூட நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக தகப்பன் வேதத்தில் உள்ள தகப்பன் மறை பொருட்களை எங்களுக்கு தகப்பன் நீங்க கற்றுக் கொடுங்க ராஜா. என் தேவன் அப்பா நாங்கள் தகப்பன் அனைக்கிலும் ஆவிக்குரிய காரியங்களை தகப்பனப்பா நாங்கள் ஆவியில செயல்பட என் தேவன் எங்கள் உதவி செய்யுங்க, பாதுகாத்துக்கள் பொறுப்பிடுங்க. துதி கன மகிமை அப்பா உமக்கு ஒருவருக்கே இறைக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே கர்த்தரை பசு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர்மன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.